பங்களர், கங்கர், பல்வேல் கட்டியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துடும். இந்த பங்களர் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கங்கர்கள் அப்படிங்கிறவங்க இங்கே குறுநில மன்னர்களாகவும் சேர சோழ பாண்டியர்களோட அந்த மன உறவு கொண்டவர்களாகவும் இந்த நிறைய பேர் வசிச்சிருக்காங்கல்ல, அவர்களில் வந்து ஒரு பிரிவு தான் வந்து கங்கரையர் அப்படிம்பாங்க. நம்ம நீலாங்கரை அப்படின்னு சென்னையில் சொல்கிறோம்ல, இது நீல கங்கரையர் பட்டினம்ங்கிறது தான் நீலாங்கரை பட்டினம் அப்படிங்கிறது பின்னால் மாறி போனது. கடற்போரில் அவங்க சிறந்தவர்களுங்கிறதுனால அவங்களுக்கு நீல கங்கரையர் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. பங்களர் அப்படிங்கிறது அவங்களோட பேர் தான். வந்தவாசி பக்கத்தில் அந்த சேத்துப்பட்டுங்கிற ஊருக்கு பகுதிக்கு வந்து பங்கள நாடு அப்படின்னு பேர். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டேன்னா, தமிழில் மிகச்சிறந்த அறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ் வையாபுரி பிள்ளை போன்றவர்கள், நீலகண்ட சாஸ்திரி போன்றவர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பங்களர் அப்படிங்கிற நாடு வந்து வங்காளதேசத்தை குறிக்கும் அப்படிலாம் எழுதியிருக்காங்க பல இடங்களில். இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மயிலை சீனி வெங்கடசாமி வந்து ரொம்ப அருமையாக சுட்டி காட்டி ஒரு வார்த்தையை மட்டுமே வச்சு இது அப்படி இருக்கலாம், அது இப்படி இருக்கலாம், இப்படி தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு எழுதுனீங்கன்னா வரலாறுகள் வந்து பல இடங்களில் தவறாக போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுபோல தான்